ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வேப்பம்பூ எப்படி வீட்லேயே ரெடி பண்ணுறது, அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணி 1 year 2 years வரைக்கும் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே தான் வந்து இந்த வேப்பம்பூக்கான சீசனு. இந்த டைமில் நல்லா கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த வேப்பம்பூ வந்து என்னோடய ஃப்ரெண்டு சித்ரா கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து வேப்பமரம் இருந்துச்சு, முன்னாடி சிமெண்ட் தர இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. கொட்டை நீங்கள் நல்லா கூட்டி அள்ளி கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லையா மண் தரையாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா படுதா மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் நல்லா பெருசாக விரித்து 4 பக்கமாக செங்கல் வச்சுருங்க. டே ஃபுல்லாக கொட்டிகிட்டு இருக்கும். 2-3 days கலெக்ட் பண்ணிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வேப்பம்பூவை வந்து தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா மண்ணெல்லாம் மேலால் இருக்கும். 1-2 அந்த இலை காம்பெல்லாம் நம்ம கையால் நீக்கிடலாம். மணலில் வந்து நம்ம இது மாதிரி தண்ணியில் போட்டு தான் க்ளீன் பண்ணணும். வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும், நல்லா மேலால் மிதக்கும். அது மண் மித்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் அப்படி கீழே தங்கிடும். இந்த மாதிரி 2-3 முறை நீங்கள் அலசி இந்த பூவை மட்டும் நல்லா எடுத்துக்கணும். இப்போ வேப்பம்போட பயன்கள் பார்த்திங்கனாக்கா மிகச்சிறந்த கிருமி நாசினி, நோய் எதிர்ப்பாற்றல் உடம்புல உண்டு பண்ணக்கூடியதில் இது அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பிளட்டு வந்து நல்லா ப்யூரிஃபை பண்ணக்கூடியது, ஐசைட்டை இம்ப்ரூவ் பண்ணும். இதை ரெகுலராக சாப்பிடும்போது டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது, குடல் தொற்று வராமல் பாதுகாக்குது, குடல் புழுக்களையும் நீக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூ கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வேப்ப இலை 2த்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி ஃபேஸ் பேக்காக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஃபேஸில் உள்ள கரும்புள்ளிலாம் நீக்கிடுது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பூ அலசுகிற ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த தண்ணியை வந்து செடிங்களுக்கு ஊற்றிடலாம். ரொம்ப நல்லது. இந்த தண்ணி வந்து பூச்செல்லாம் வராது. பாருங்கள், மண் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அடியில் போயிடுச்சு. செகண்ட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா அந்த பூவை வந்து நல்லா காய வச்சிடணும். மெயினான விஷயம் வந்து வெயில் சுள்ளுன்னு நல்லா அடிக்கணும். நான் வந்து இப்போ பாயில் போட்டு தான் காய வைக்கிறேன். பாயில் போட்டு காய வைக்கிறது உங்களுக்கு நல்ல மெத்தடு. துணியெல்லாம் போட்டிங்கன்னா 4 பக்கமும் சுருங்கிடும். துணி காற்று அடித்தா எடுத்துக்கும். அதை நீங்கள் கவனிச்சிட்டே இருக்கணும். பாயில் போட்டிங்கன்னா நல்லா வெயில் அடித்து ஒரு மதியானம் வாக்கில் போட்டிங்க அப்படின்னா ஈவினிங் நீங்கள் அள்ளி வச்சிடலாம். நீங்கள் வெயில் வந்து லைட்டாக இருக்கும்போது போட்டிங்கன்னா என்னாகும், ஃபுல்லாக பூ காயாது, அதில் ஈரம் இருக்கும், பூ ஸ்மெல் வந்துடும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டே வந்து பாயில் போட்டு நல்லா ஈரம் ஃபுல்லாக உணர்ந்துட்டு காஞ்ச பூவாக நீங்கள் அள்ளி வச்சிடணும். நெக்ஸ்ட் டே வந்து நல்லா பரவலான தாம்பாளத்தில் போட்டு அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிக்கணும். பூ வந்து நீங்கள் கையில் வச்சு இப்படி கசக்கினீங்கன்னா நல்லா மொறுன்னு பவுடர் ஆகிடணும். அந்த மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் டே போட்டு காய வைக்கணும். அப்படி காய வைக்கும்போது இந்த மாதிரி வந்து நல்ல பெரிய பெரிய காம்பு இலைகள்லாம் இருக்கும், வேப்ப இலைலாம், அதெல்லாம் நீங்கள் கையாலே எடுத்துடலாம். இதை பார்த்திங்கன்னா ஆன்லைனில் 100 கிராம் வந்து 350லேருந்து 400 வரைக்கும் விற்கிறாங்க. இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வந்துட்டு பொறன்னு காஞ்ச பிறகு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வச்சுருங்க. 2 years வரைக்கும் வீணாக போகாது. பல விதமாக நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். ஆல்ரெடி நம்ம வீடியோலேயே வந்து வேப்பம்பூ ரசம் போட்டிருக்கிறோம். வேப்பம்பூ சாதம் பண்ணி சாப்பிட்லாம், குழம்பு பண்ணலாம், துவையல் பண்ணலாம், பச்சடி பண்ணலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். அந்த கசப்பு தெரியாது உங்களுக்கு. ரெகுலராக செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. நல்லா ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ.